அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ஷன் இன்ட்ரோ பற்றி பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணுற 2 வழி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், செகண்ட் ஒன் வந்து இன்டர்ஃபேஸ். அதில் ஃபர்ஸ்ட் வழி யூஸ் பண்ணி எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணலாம், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணலாம், இல்லை என்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அதுக்கும் இதுக்கும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த வே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு we have 2 ways. First one is abstract class and the second one is interface. We can achieve abstract class with use of these both things. இது ரெண்டத்தை வச்சு உங்களால் அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸ் என்னன்றதை பற்றி லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு. தென் இந்த எபிசோடில் அதை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், ரொம்ப டீட்டெயிலாக, ப்ராக்டிக்கலாக, தியரிட்டிக்கலாக. அண்ட் தென் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வச்சு, ஒரு ஸ்டோரி லைனை வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் அப்ஸ்ட்ராக்ஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் சிம்பிளாக ஒரு விஷயம் வச்சுப்போம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது நான் வச்சுக்கோங்க, லைக் இது வந்து இன்னொருத்தர் வச்சுக்கோங்க. இப்போ இவர்கிட்ட ஒரு டேட்டா எனக்கு தேவைப்படுது. ஆனால் நான் இவர்கிட்ட தான் வாங்க போகிறேன், சரிங்களா? நான் இவர்கிட்ட டேட்டா தான் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அப்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா நான் எதை பண்ண போகிறேன் அப்படின்னா இன்பில்ட்னு ஒரு லேயரை கிரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு லேயரை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு எங்கேருந்து வருது, ஒரு நடுவில் இருக்க ஒரு செவ்வறு மாதிரி, அந்த பக்கத்துலேருந்து நான் வாங்க போகிறேன். யார்கிட்ட வாங்க போகிறேன், எது வாங்க போகிறேன்னு தெரியக்கூடாது, யார்கிட்ட வருதுன்னா அந்த டீட்டெயில் எனக்கு தெரியக்கூடாது, சரிங்களா? அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, லைக் இது வந்து நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தினேஷ், இட்ஸ் மீடி. திஸ் ஒன்ஸ் மீடியேட்டர், எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. இஸ் ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் கிட்டேருந்து எனக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது, தினேஷ் ஆகிய எனக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக ரிசோர்ஸ் கிட்ட கேட்டேன் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ்க்கு அந்த டேட்டா எப்படி கிடைக்குது, எங்கேருந்து கிடைக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும்ல. அது தெரியக்கூடாதுன்றாங்க ஒரு மீடியேட்டர் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு மீடியேட்டர் வச்சுருப்பாங்க. டேரெக்டாக எப்பயுமே நம்மளால் போய்ட்டு ஒரு ஃபேக்ட்ரிகிட்ட வாங்க முடியாது, எல்லாமே மீடியேட்டரில் தான் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் எங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்னென்னா அந்த ரிசோர்ஸ் என்ன பண்ணணும்னா டேரெக்டான ப்ராடக்ட்டை மட்டும் தான் மீடியேட்டர் கொடுக்கும். இந்த மீடியேட்டருக்கும் என்னென்னா இந்த உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குன்னு தெரிய போகிறதில்ல, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல அந்த பொருள் வந்துருமா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மீடியேட்டர் வந்து வாங்கிடுவேன். ஸோ எனக்கு பொருள் கிடச்சிரும், எனக்கு தேவைப்படுற டேட்டா கிடச்சிட போகுது. ஆனால் அது எப்படி கிடைக்குது, எங்கேருந்து வருது, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு எத்தனை பேர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன விதமான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எதுவுமே எனக்கு தெரிய போகிறதில்ல. இல்லை நம்ம ஈஸியாக இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்னா we use method overriding to achieve abstraction. மெத்தட் ஓவர்ரைடிங் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண போகிறோம். மெத்தட் ஓவர்ரைடிங் யூஸ் பண்ணுவோம், இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எப்படின்னா இந்த இந்த ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே 1 by 1 சைன் லிங்கில் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாலினோஸ் அச்சீவ் பண்ணுவோம். 2 டைம் பாலினோஸ் அச்சீவ் பண்ணுறது நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் தேவை. இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் நம்மளால் 2 டைம் பாலினோஸ் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், பாலினோசம் ரெண்டுமே இல்லாமல் நம்மளால் அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் விட்டு தனியாக இருக்கிற ஒரு விஷயம் என்கேப்சுலேஷன். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ இதை பற்றி தெரிஞ்சுப்போம், சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் தினேஷ், ஓகேங்களா? இப்போ என்ன தினேஷ்க்கு என்ன ஒரு பொருள் என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், பப்ளிக் வாய்டு by நியூ மொபைல். ஒரு புதுசாக ஒரு ஃபோனை நான் வாங்க போகிறேன், சரிங்களா? ஃபோன் எங்கே வாங்க போகிறோம், கடையில் போய் வாங்க போகிறேன்னா அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் தான் என்னென்னா வாங்குற ஒருத்தர், அந்த ரிசோர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், ரிசோர்ஸ், சரிங்களா? அந்த ரிசோர்ஸ் தான் இவர். இந்த ரிசோர்ஸ் எப்படி பொருள், நான் என்னென்னா மொபைல் வாங்க போகிறேன், பட் ஆனால் கம்மியான ரேட்டில் வாங்க போகிறேன். ஐஃபோன் வாங்க, பிராண்ட் நியூ ஒரு ஐஃபோன் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கேன். ஒரு பிராண்ட் நியூ 17 Pro வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் காஸ்ட் 1.5 lakh, ஓகேங்களா? நான் அவ்வளோ என்னால் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரில, மேபி மாட்டேன், சரிங்களா? ஒரு மொபைலுக்கு அவ்வளோ செலவு பண்ணேன், எனக்கு மனசும் வரல. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குல்ல, மேபி இட்ஸ் கஸ்டம், ஒரு டேமேஜான பொருள் வரும், அதை மட்டும் ஷிப்மெண்ட் வருது அப்படின்னா சின்னதாக ஒரு டேமேஜ் இருக்கும், அதை என்ன பண்ண மாட்டாங்க, செல் பண்ண மாட்டாங்க, அது தனியாக ஊற்றி விட்டுறாங்க, அதை தனியாக ரெடி பண்ணி விற்றுட்ருப்பாங்க. அப்படிலாம் எங்கே ரேட் கம்மியாக இருக்கோ அங்கேருந்து வாங்கி ஒரு சில என்ன பண்ணுவாங்க, இல்லீகலாக வாங்கியே செல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கலாம். ஸோ அங்கே நமக்கு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஒரு 30 to 40% வரைக்குமே டிஸ்கவுண்ட் ரேட் குறையிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.5 lakh அப்படின்னா மேபி நியர்லி 1 lakh நம்மளால் வாங்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கூட கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். பப்ளிக் ஸ்ட்ரிங் வச்சுப்போம். ஸ்ட்ரிங் ஐஃபோன் இட்ஸ் ஃபங்க்ஷன் கால்ட். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு இந்த ஃபோனை இவர்கிட்ட தான் ஃபோன் வாங்க, இந்த ரிசோர்ஸ் கிட்ட தான் நான் ஃபோன் வாங்க போகிறேன். இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சொல்லலாம்னா இன்டீஜர் பை அவர் என்ன ரேட்டுக்கு வாங்குறாரு அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்குது. அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஜஸ்ட் 50,000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 50,000 இது பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லீகலாக இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரியான விஷயம். சும்மா ஒரு இதாக தான் எழுதுறேன். ஸோ டோன்ட் மேக் இட் இட்ஸ் டசன்ட் மேக் அ சென்ஸ். எனக்கு தெரியும், ரொம்ப இதில் இன்வால்வ் ஆகாங்க. சரிங்களா? அவர் அதுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஒரு 5,000 செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 10% செலவு பண்ணுறாரு. அதுக்குன்னு ஒரு சில இது வேணும்ல, ஆஃபீஸ் எப்படி சொல்கிறது, கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் நான் ஓஎஃப்சின்னு வைக்கிறேன். அவருக்கான ஒரு பேர் சம்1. சரிங்களா? சம்1 ஒரு இருக்கார். இவர் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், ஃப்ரம் எங்கேருந்து வருது அப்படின்றதுக்காக இது. ஓகேங்களா? சம்வேர். ஓகேங்களா? அங்கேருந்துலாம் வருது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கன்சிடர் பண்ணாதீங்க. இதெல்லாத்தையுமே வாங்கிட்டு என்ன இதெல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ரிங். இதெல்லாம் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்னா எனக்கு ஒரு ஐஃபோன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, பிராண்ட் நியூ ஐஃபோன் 17 ப்ரோ. ஓகேங்களா? ஒரு பிராண்ட் நியூ ஐஃபோன் 74. காஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ரேட்டுக்கு அவர் விற்கிறார். சரிங்களா? அந்த இதுக்கு வந்து அவர் 1 lakh அப்படின்னு வச்சுருக்கார். இப்படி கடையில் வாங்கினா 1.5 lakh வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் இது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிட்டன் மொபைல். யாரெல்லாம் அவர்கிட்ட மொபைல் வேணும்னு கேட்குறாரோ அவங்க என்ன பண்ணுவாரோ மொபைலை கொடுத்துருவார். சரிங்களா? யாரெல்லாம் அவர்கிட்ட மொபைல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ, இப்போ நான் போயிட்டு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அவர்கிட்ட வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணி ஹேவ் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் resource or res is equal to new resource constructor. ஓகேங்களா? like res dot iphone string new string mobile மொபைல். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். is equal to new d dot mobile. சரிங்களா? இப்போ ப்ராசஸ் இங்கே பார்த்துப்போம். இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு புது பிராண்ட் நியூ ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் என்னென்னா அந்த ஐஃபோனோட காஸ்ட் அரௌண்ட் 1.5 lakh வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் அவ்வளோ அதுக்கு செலவு பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரில. என்னால் மேபி நான் செலவு பண்ண மாட்டேன், அவ்வளோலாம் செலவு பண்ண மாட்டேன். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணேன்னா ஆல்டர்னேட்டிவ் வைஸை நான் தேடிட்டு இருக்கேன். சர்ச்சிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் வைஸ் வேர் ஐ கேன் கெட் ஐஃபோன் லிட்டில் சீப்பர். ஓகேவா? லிட்டில் சீப் அதோட கம்மியாக ரேட்டில் என்ன வாங்க முடியுமா, பட் ஆனால் சேம் குவாலிட்டி அது இருக்கவும் அந்த மாதிரி வாங்க முடியுமா நான் பார்க்குறேன். ஓகேங்களா? பிராண்ட் நியூ ஃபோனு அப்படி நான் சர்ச் பண்ணுறம்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அதுதான் என்னென்னா கஸ்டம் பீஸ். லைக் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணி வேறு ஒரு ஆரிஜின்லேருந்து வாங்கி லோ ப்ரைஸ்க்கு வாங்கி இங்கே ஓரளவுக்கு மார்ஜின் வச்சு ஒருத்தர் செல் பண்ணிருக்காரு அப்படின்ற டீட்டெயில் எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அவர்கிட்ட போகிறேன், நான் கேட்குறேன், அந்த ஃபோனை கேட்குறேன். அவர் என்ன பண்ணுற ஐஃபோனை கொடுக்குறாரு, நான் எடுத்து யூஸ் பண்ணிடுறேன். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னா எனக்கும் அந்த ஐஃபோன் கிடச்சிட போகுது. சரிங்களா? பிராண்ட் நியூ ஐஃபோன் 17 ப்ரோ காஸ்ட் 1 lakh. ஓகேங்களா? எனக்கு அது கிடச்சிருச்சு. இது எங்கன்னா இங்கே எனக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் டேரெக்டாக நானே போய் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணால் டேரெக்டாக நானே போய் அவர்கிட்ட கேட்டேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட நானே போய் டேரெக்டாக அவர் எங்கே கொடுக்குறாரோ அவரோட வேர் ஹவுஸ்க்கே போயிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு நான் கேட்குறேன். அவரோட ஆப்ரேட்டிவ் எங்கே ஆப்ரேட் பண்ணுறாரோ அந்த இடத்துக்கே நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்குள்ளேயே நான் போயிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன நடக்கும்,
எனக்கு அவர் பண்ணுற பிஸ்னஸோட ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும்ல. அவர் எங்கேருந்து வாங்குறாரு, என்ன பண்ணுறாரு, எப்படிலாம் அதுக்கு யாரெல்லாம் இது எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறாரு, ஆக்சுவலாக அதுக்கு எவ்வளோ வாங்குறாரு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும்ல. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியக்கூடாது. இந்த மாதிரி ப்ராசஸில் அது ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரியான பிஸ்னஸ் டாக்டிக்ஸில் அது தெரியக்கூடாது. இந்த மாதிரியான டாக்டிக்ஸில் அது தெரியக்கூடாதுல்ல, தெரியாமல் இருக்கணும்ல. அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இன்பெட்னு ஒரு மீடியேட்டர் வச்சுக்க போகிறோம். சரிங்களா, இன்பெட்னு ஒரு மீடியேட்டர் வச்சுக்க போகிறோம். கிளாஸ் மீடியேட்டர். இந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவார்னா சேம் திங் அதே மாதிரி தான். அவர் ஒரு நியூ ஃபோனை வச்சுக்க போகிறாரு. ஒரு நியூ ஃபோனை அவர் வச்சுக்கிறார், அவ்வளோதான். அவர் வந்து as a நியூ ஃபோன். சரிங்களா, இவர்கிட்ட இப்போ என்னன்னா இவர் வந்து இங்கேருந்து இங்கே கொடுக்க போகிறாரு. இங்கேருந்து நம்ம டீட்டெயில்ஸ் வாங்கி இங்கே கொடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து டேட்டா இங்கே வரணும். எப்படி வரும் சொல்லுங்களேன். இப்படி வச்சுப்போம். இதை தூக்கி நான் மேலே போட்டுக்கிறேன், அப்போ தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இவர்கிட்ட இருக்கிற டேட்டா அவர்கிட்ட போகும். எனக்கு தெரியும் நான் யார்கிட்ட கேட்க போகிறேன்னா இவர்கிட்ட மட்டும்தான் கேட்க போகிறேன். நான் வந்து இவர்கிட்ட கேட்க போகிறதே கிடையாது. நான் இவர்கிட்ட டேரெக்டாக போக மாட்டேன். நான் கேட்க போகிறது என்னமோ இதுக்கப்புறம் இவர்கிட்ட தான். சரிங்களா, இவர்கிட்ட தான் கேட்க போகிறேன். இப்படி இவர்கிட்ட இருக்க டேட்டா இங்கே போகணும். இங்கே இருக்கிற டேட்டாவை கீழேருந்து ஒரு கிளாஸில் இருக்க டேட்டாவை கொண்டு போய்ட்டு நான் மேலே ஒரு கிளாஸில் இம்போஸ் பண்ணணும். கீழேருந்து கொண்டு போய்ட்டு அங்கே போகணுன்னா அதுக்கு என்ன வழி இருக்குது, எப்படி போடலாம்? அதாவது இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் க்ரியேட் பண்ணணும். இங்கேருந்து எனக்கு அங்கே போகணும். ஓகேங்களா, இங்கேருந்து எனக்கு எல்லாமே அங்கே போகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து எல்லாமே மேலே போகணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே என்னென்னா ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஓவர் ரைட் பண்ணால் நமக்கு அதை ஸ்டோர் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஓவர் ரைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், அதுக்கு விர்ச்சுவல் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போமா. விர்ச்சுவல் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணுவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது அப்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நார்மலாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணாமல் இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது we have used a keyword called abstract. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா மறைக்கிறது அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு விஷயத்தோட சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட்னா ஒரு விஷயத்தை தெரியாமல் கொண்டு வரேன், இல்லை மறைச்சி கொண்டு வரேன், இல்லைனா காம்பேக்டாக கொண்டு வரேன். ஆக்சுவலாக அப்படியே கொண்டு வராமல் ஒரு மாதிரி மறைச்சி கொண்டு வரேன். சரிங்களா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் ஹேவ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா அதுதான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும்போது நார்மலாக நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா, ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுற சின்டெக்ஸில் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுக்கான நார்ம்ஸ் அதுக்கான சிக்னேச்சர் என்னென்னா இங்கே இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் த மெத்தட் வித்தவுட் அ மெத்தட் பாடி. இங்கே இருக்கா, த மெத்தட் வித்தவுட் அ மெத்தட் பாடி. மெத்தட் பாடின்றதுனா இதை தான் சொல்லுவோம், இந்த ஸ்கோப்பு தான் சொல்லுவோம். மெத்தடோட ஸ்கோப் ஆர் ஸ்கோப். ஓகேங்களா, இது கிடையாதுல்ல, இங்கே கிடையாது, இங்கே இது இல்லை. சரிங்களா, இங்கே வந்து இப்போ டீட்டெயில்ஸே கிடையாது. இப்போ இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. சரிங்களா, எப்படின்னா இப்போது இந்த மீடியேட்டர் வந்து ஒரு இன்டர்மீடியேட் பர்சன் மட்டும்தான். இந்த மீடியேட்டர் வந்து ஒரு இன்டர்மீடியேட் பர்சன். இந்த மீடியேட்டர்கிட்ட ஒன்றுமே இருக்காது. இங்கேருந்து என்ன வரும், இங்கே வரும், வந்தோடனே கொடுத்துருவாங்க. இவர் வச்சிருக்க போகிறதும் கிடையாது, எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. இப்போ என்ன ஒருத்தர் வாங்கி உடனே கைமாற்றி விட்டுறது. அவர் வச்சிருந்தா மேபி அவருக்கும் கண்டுபிடிச்சதால இங்கேருந்து வருது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து என்ன போகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். இங்கேருந்து நான் கால் பண்ண போகிறேன். எப்படின்னா இப்போ இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஓவர் ரைட்கான கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்ல. டிஃப்ரெண்ட் கிளாஸ் சேம் மெத்தட் நேம் சேம் பேராமீட்டர். டிஃப்ரெண்ட் கிளாஸ் சேம் மெத்தட் நேம் சேம் பேராமீட்டர். சரிங்களா, இங்கே பேராமீட்டர் எதுவும் கொடுக்கல. ஸோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. அதுலேயும் பேராமீட்டர் கொடுக்கல, இதுலேயும் பேராமீட்டர் கொடுக்கல. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். சரிங்களா, இப்போ என்னன்னா சேம் இது பார்க்க ஓரளவுக்கு ஓவர் ரைடிங் கான்செப்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஒன் பை ஒன் ரிலேட் பண்ணி படிச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இதில் ஓவர் ரைட் பண்ணி இங்கேருந்து கொண்டு போய் மேலே வச்சிட போகிறேன். சரிங்களா, இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே கொண்டு போய்ட்டு மேலே வச்சிடறேன். மேலேனா டீட்டெயில்ஸ் மொத்தம் ஓவர் ரைட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனாலிட்டி மேலே போயிடும். ஓவர் ரைட் ப்ராசஸ் பண்ணும்போது இங்கே அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி மொத்தம் உள்ளே போயிடும். நான் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெத்தட் பாடி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த மாதிரினா ஒரு ரூம் எப்படின்னா ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு கடை இருக்குது. இது கடையோட பேருன்னு வச்சுக்கோங்க, ஐஃபோன்ற கடையோட பேர். அந்த கடைக்குன்னு ஒரு ரூம் இருந்தால் தான் ரூமில் என்ன இருக்குது எது இருக்குன்னு எதால் வைக்க போய் முடியும். சரிங்களா, அந்த ரூம் தான் என்னென்னா மெத்தட் பாடி. சரிங்களா, அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு ஆள் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறோன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா என்ன பண்ணுவாங்க,
ஏதோ ஒரு காரணத்தில் நின்றுட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு இடம் இருக்காதுல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனும். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுக்குன்னு பர்மனெண்ட்டாக ஒரு விஷயமே ஒரு எதுவுமே கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுக்குன்னு சொந்தமாக ஒன்று கிடையாது. இதுக்குன்னு சொந்தமாக ஒரு இடமே ஒரு மெத்தட் பாடியோ கிடையாது, ஒரு மெமரி ஸ்பேஸே கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஐஃபோன் வேணும்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே போவேன். இவன் என்ன பண்ணுவான், இவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டு அவன் போயிடுவான். இவனும் போயிடுவான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள எந்த கான்டாக்டும் இருக்காது. இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவ்வளோதான். அவனுக்கு இவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே எஸ்டாப்ளிஷ் ஆகாது. மீடியேட்டருக்கும் ரிசோர்ஸ்க்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. பட் இட் வாண்ட் எக்ஸ்போஸ் டு எனிஒன். ஓகேங்களா? அது யாருக்கு எக்ஸ்போஸ் ஆக போகிறதில்ல. இப்போ என்னன்னா, இங்கே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஓவர் ரைட் பண்ணால் எனக்கு எங்கே போயிடும். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தானே ஓவர் ரைட் பண்ணுவோம் அப்படின்றோம்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் என்ன பண்ணுறோம்னா, அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்டாக டிஃபைன் பண்ணிட்டாலே அந்த ஃபங்க்ஷன் விர்ச்சுவலாக மாறிடும். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷனை நம்ம அப்ஸ்ட்ராக்டாக டிஃபைன் பண்ணிட்டாலே அந்த ஃபங்க்ஷன் என்னவா மாறிடும் அப்படின்னா விர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக மாறிடும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஓவராக கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஸோ இங்கேருந்து இங்கே போயிடும், இங்கேருந்து அப்படி இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ இந்த டீடைல்ஸ் வந்து எங்கே போயிருமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கால் பண்ண போகிறேன். மீடியேட்டரில் இருக்க ஐஃபோன் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஓவர் ரைடுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு ஓவர் ரைட் கான்செப்ட்டில் பேரண்ட் கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸை சைல்ட் கிளாஸோட கன்செப்டாக யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்பயும் அதே மாதிரி தான் ப்ராசஸ். நான் என்ன பண்ணுறேன்னா, மீடியேட்டருக்கான இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் கால் பண்ணுற ஐஃபோன்ற ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன்? இங்கே இருக்க இந்த ஃபங்க்ஷன். சரிங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுதா மீடியேட்டர் டாட் ஐஃபோன். சரிங்களா? மீடியேட்டர் டாட் ஐஃபோன். அப்போனா மீடியேட்டர் கிளாஸில் இருக்க ஐஃபோன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி எனக்கு ஃபோனு நினைக்கும் போது அந்த இன்டர்மீடியட் பர்சன்ட்ட போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கும் ஃபோன் கிடச்சிருச்சு. பிராண்ட் நியூ ஐஃபோன் 17 ப்ரோ காஸ்ட் 1 lakh. 1 லட்ச ரூபாவில் அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்களா? ஆனால் எனக்கு நான் சப்போஸ் என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் ஃபோனை வாங்கிட்டேன், அந்த ஆளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறேன். ஆனால் போய் பார்த்தா அந்த ஆள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அந்த ஆள்கிட்ட அதை ஒரு டீட்டெயில்ஸுமே இருக்காது. அவருக்கு ஃபோன் வருது, கொடுத்துருவார். இவர்கிட்டேருந்து என்னால் இவர்கிட்ட போகவே முடியாது. இவரை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இவர்கிட்ட இல்லை. சரிங்களா? என்னால் அங்கேருந்து இங்கே வர முடியும், அவர்கிட்ட வர முடியும். அவர்கிட்ட இருந்து ஐஃபோன் எங்கேருந்து வருதுன்னு போனாலும் தெரியாது. அவர் பாக்கெட்டில் போட்டு வந்துருப்பார் ஐஃபோனை, கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு மூலையில் நிற்க சொன்னார், ஒரு கார்னரில் போய் நின்றுட்டு இருந்தேன். வந்தார், கொடுத்தாரு, கிளம்பிட்டார் அந்த மீடியேட்டர். அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன், ஃபோனை கொடுத்தாரு, கிளம்பிட்டார். அவ்வளோதானே தவிர்த்து அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஃபோன் எங்கேருந்து வந்துச்சு, என்னால் அந்த ரிசோர்ஸ் என்னால் ஃபாலோ பண்ணிட்டு போக முடியல. சரிங்களா? இப்போ போக முடியல, நான் மறைச்சிட்டேன்ல. எனக்கு ப்ராசஸ் இது வரைக்கும் தான் தெரியும். எனக்கு ஐஃபோன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த பிராண்ட் நியூ 17 ப்ரோ அப்படின்ற ஐஃபோன் கிடச்சிருச்சு. ஆனால் அது எங்கேருந்து வருது, யார்கிட்டேருந்து வருது, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிலல்ல. இப்படி மறைச்சி ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன்ல, இதுதான் என்னன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இதை நம்ம எப்படி இங்கே சும்மா இப்போ நாங்கள் ரியல் டைமில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கெலாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இயர்லி அப்ரைசல்னு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு மீட்டிங் போட்டு உங்களுக்குலாம் அப்ரைசல் இருக்குது, வாங்க அப்ரைசிங் பண்ணி சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏமாற்றுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அல்கோரித்தம் ஃபாலோ பண்ணி அப்ரைசல் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அல்கோரித்தம் மேனேஜரோட ஃபீட்பேக், அந்த டீம்ஸில் இருக்கவங்களோட ரிவ்யூஸு, உங்கள் ப்ராஜெக்ட் ரிவ்யூஸு, உங்களோட அட்டனன்ஸு, உங்களோட எல்லாத்தையுமே வச்சு பேஸ் பண்ணி ஒரு இது கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, மேபி எனக்கு ஒரு 8% தராங்கன்னா, என் கூட இருக்க இன்னொருத்தர் 20% தரலாம். அது என்ன பேஸில் தரான்னு எனக்கும் தெரியாது. உனக்கு 8% அப்ரைசல் கொடுத்துருக்கேன்ப்பா இந்த வருஷம், ஆனால் அவனுக்கு 20% கொடுத்துருப்பாங்க. மேபி இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல், வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை விட்டுருங்க. 8% 20% எனக்கு அந்த எனக்கு எண்ட் ஆஃப் தட் ரிசல்ட்டாக அது மட்டும் தான் தெரியும். எனக்கு 8% ஐக்குன்றது எனக்கு தெரியும், அவனுக்கு 20% ஐக்குன்றது வெளியே வருது. அது என்ன பேஸிஸில் கால்குலேட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, இதுவும் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் வேறு என்னெல்லாம் சொல்லலாம்னா, மேபி சேலரி கால்குலேஷன்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. சேலரி கால்குலேஷன்னா நான் கால்குலேஷன் எல்லாருக்குமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சேலரி மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும்ல. எப்படின்னா, ஒரு மேனேஜருக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வராங்க, ஒரு டெவலப்பர் வந்து ஒரு 80 lakhs 80,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் நாம்ஸ் எப்படி இருக்குன்னா, பிஎஃப் சேம் பர்சன்டேஜ் தான் இருக்கும், இன்சூரன்ஸ் எல்லாமே அந்த அலவன்ஸ்லாம் சேம் பர்சன்டேஜ் தான் இருக்கும். அந்த அமௌண்ட் சேலரியை வச்சு எவ்வளோ டிடெக்ட் ஆகுதுன்றலாம் டிடெக்ட் பண்ணி விட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுப்பாங்கல்ல. அதுக்கான கால்குலஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அது கால் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் வழியாக இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் வைஸ் இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா. ஸோ இது ஒரு மாதிரியான ஒர்க் ஃப்ளோ. இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, எனக்கு என்னென்னா இவ்வளோ சேலரி, எனக்கு இவ்வளோ கழிச்சிருக்காங்க, இவ்வளோ வந்திருக்கு. அவருக்கு என்னென்னா இவ்வளோ சேலரி, இவ்வளோ கழிச்சிருக்காங்க, இவ்வளோ வந்திருக்கு.
ஆனால் என்ன பேசிஸில் அதை கழிக்கிறாங்க, என்ன பேசிஸில் ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். நான் கால் பண்ணுறது இங்கே இருக்க இந்த ஐஃபோன்ற ஃபங்க்ஷன், இந்த mediator.iphone இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். அதுக்கான டேட்டா எனக்கு எங்கே தான் வரப்போகுதுன்னா இங்கேருந்து தான் வரப்போகுது. அதுக்கான டேட்டாஸ் எனக்கு வரப்போகிறது என்னமோ ரிசோர்ஸ்லேருந்து தான். ஆனால் ரிசோர்ஸை என்னால் எப்பயுமே காண்டாக்ட் பண்ணவே முடியாது. ரிசோர்ஸ் வந்து எனக்கு மறைஞ்சிருப்பார், ஒரு நிழல் உலக தாதா மாதிரி. அவர் ஷேடோவிலே இருப்பார், இருட்டிலே இருக்கிற ஒரு மனுஷன், சரிங்களா? அவரை என்னால் காண்டாக்ட் பண்ணவே முடியாது, அவரை நெருங்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ரிசோர்ஸ். ஸோ நம்ம அதை பற்றி டோன்ட் பாதர் அபவுட் இட், அதை பற்றி நம்ம கண்டுக்க தேவையில்ல, அது அப்படியே போயிடும், சரிங்களா? இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் எனக்கு வரும். இதில் என்ன இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வி காண்ட் அச்சீவ் 100% அப்ஸ்ட்ராக்ஷன், we can't achieve a complete abstraction or 100% abstraction, we can achieve only a partial abstraction in an abstract class அப்படின்னு ஒரு கோட் இருக்குது, ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் எதுவுமே இல்லை, சரிங்களா? இப்போ இதே இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்க எல்லாமே ஒரு கிளாஸில் 100 ஃபங்க்ஷன் இருக்குன்னா 100 ஃபங்க்ஷனும் ஒன்றுக்கு ரிலேட்டபுளாக தான் இருக்கும், சரிங்களா? இதில் நான் வேறு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், பப்ளிக் வாய்டு சம்திங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இதில் சம்திங் டேட்டாஸ் இருக்குது, சம் டேட்டா, சரிங்களா? சம் டேட்டாஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னால் என்ன வர முடியாதுன்னா, இந்த ஐஃபோன்லேருந்து என்னால் ஒரு டெஃபினேஷன் இங்கே வந்துட்டேன். இங்கே இருந்தாலும் ஐஃபோன் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா அந்த கிளாஸில் என்னால் வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும்ல. ஐஃபோன் என்ன மீடியேட்டருக்குள்ளே வர முடியும், மீடியேட்டர்கிட்ட இருந்து என்னால் ரிசோர்ஸ் கிட்ட தான் போக முடியாது. ஆனால் மீடியேட்டர்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு நல்லா செக் பண்ண முடியும். அப்படி இந்த இடத்துல மறைச்சிட்டார், ஐஃபோன் எப்படி வருதுன்றதை மறைச்சிட்டார். இந்த இடத்துல சம்திங் வேறு ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ், மேபி இந்த இடத்துல இந்த கிளாஸை பற்றின ஏதோ ஒரு டீட்டெயில் இருக்கலாம், ஏதோ சின்ன பாயிண்ட், ஏதோ சின்ன விஷயம், அவரோட பேரோ இல்லை ஃபோன் நம்பரோ இல்லை அட்ரஸோ இல்லை அவரோட ஏதாவது ஒரு மார்க்கோ, ஏதாவது ஒரு ரிமார்க்கபிள் திங் ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம்ல. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறைச்சிட்டேன் ஆனால் இங்கே மறைக்கல. எப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனில் தான் நான் மறைக்கிறேன், அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நான் வெளியே தெரியாமல் மறைக்கிறேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் என்னென்னா, ஒரு கிளாஸ் பெஞ்சில் ஒரு கிளாஸில் வந்து ஒரு 40 பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளாஸில் 40 பேர் இருக்காங்க. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 30 பேருக்கு டாப்பில் இருக்க 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 5 மார்க் எடுக்கிற 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேருக்கு மட்டும் என்ன, மேபி அடுத்த வாரம் ஒரு 4 நாள் லீவ் இருக்குடா ஸ்கூலில், ஒரு இதனால் ஏதோ ஒரு ஈவெண்ட்னால ஒரு 4 நாள் ஸ்கூலில் வந்து லீவ் பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிளாஸ் டீச்சர் சொல்லிடுறாரு. 4 பேருக்கு ஏன்னா ரொம்ப இதாக இருக்காருன்றா நாங்கள் 4 பேர்கிட்ட மட்டும் சொல்லிடுறாரு, மற்ற யார்ட்டையுமே சொல்லலை. கிளாஸில் இருக்க மற்ற 36 பேர் தெரியாது. ஆனால் இப்போ 4 பேர்கிட்ட சொல்லியாச்சு, எப்படியாவது 1 by 1 மாறி போயிடும்ல. மற்ற 36 பேர்கிட்ட சொல்லலை, மறைச்சி வச்சுட்டேன். அவங்க 36 பேருக்கு ஒரு விஷயத்த தெரியாமல் நான் மறைச்சி வச்சுட்டேன். ஆனால் அந்த 4 பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 பேர்கிட்ட சொன்னது, ஆனால் எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒன்று இருக்காதுல்ல, பசங்களுக்குள்ளே கன்ஃபார்ம் கன்வே ஆயிரல ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் இங்கேயும் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், மறைச்சிட்டேன் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்ட்டு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் சொல்லணும்னாலும் ஏதோ ஒரு விஷயத்த வெளியே வந்து காட்டியிருக்கேன். ஸோ என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, இல்லை நான் மறைக்கல, கம்ப்ளீட்டாக மறைக்கலான்னு தானே அர்த்தம். அந்த கிளாஸில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா யாருக்குமே சொல்லிடக்கூடாது. 40 பேர் இருக்காங்க, 40 பேருக்கும் சொல்லிடக்கூடாது. அப்போ தான் கம்ப்ளீட்டாக மறைச்சி வச்சிருக்கேன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னால் கூட அந்த டேட்டா கண்டிப்பாக வெளியே போய் லீக்காயிரும். ஸோ அந்த இடத்துல என்னால் கம்ப்ளீட்டாக அதை மறைக்க முடியல அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறேன்னா, we can achieve only a partial abstraction. இதனால தான் நம்மளால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, we can create a constructor, protected constructor like something or else பப்ளிக் வச்சுப்போம். ப்ரொடெக்ட் பற்றி வேணாம் இப்போதைக்கு, ஓகேங்களா? ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டர் எப்படின்னா இன்வோக் ஆகிடலாம், எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகும். கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு டேட்டா எல்லா இடத்துலையும் கால் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்ல, கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டரில் இருக்க டீட்டெயில்ஸ் கால் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதால் தான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி 100% அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? இதெல்லாமே இதில் இருக்க ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். எப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது, அதை டேரெக்டாக வாங்காமல் இன்னொரு ஆள்கிட்ட வாங்குறேன். அந்த இன்னொரு ஆளுக்கு வந்து என்னென்னா, இன்னொரு ஆள் என்ன பண்ணுவாருன்னா, எங்கேருந்து வாங்குறாரு, எப்படி வாங்குறான்ற விஷயம் நான் சொல்ல மாட்டார், மறைச்சிருவாப்பில். எனக்கு உனக்கு இத்தானே வேணும் வச்சுக்கோ, இது தாழ்த்து எங்கேருந்து வரக்கூடாது, இது எப்படி வருது, என்ன பண்ணு கேள்விலாம் கேட்கக்கூடாது. அந்த கேள்வி கேட்குற அளவுக்கு ரைட்ஸ் உனக்கு கிடையாது. உனக்கு தேவையான பொருள் நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சில கான்வர்சேஷன் நடக்கும்ல, அந்த மாதிரியான விஷயம் தான் அப்ஸ்ட்ராக்ஷனும் கூட. லைக் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான்,
ஊப்ஸ் இஸ் ஊப்ஸ் எதை டிஃபைன் பண்ணினா ரியல் டைமரை டிஃபைன் பண்ணி தான் டிபெண்ட் பண்ணி தான் கிரியேட் பண்ணோம். அதான் நம்மளை கிரியேட் பண்ணி தான் ஊப்ஸை கிரியேட் பண்ணாங்க. நாம தான் ஆப்ஜெக்ட், நம்மளை ஹியூமன்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண தான் ஆப்ஜெக்ட். நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காகவும் பண்ணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டு கொண்டு வந்த கான்செப்ட் தான் ஊப்ஸ். ஸோ இதுவும் அதை நான் ஒரு சிலருக்கு ஒன்று சொல்லுவேன், ஒன்று சொல்ல மாட்டேன், நான் மறைச்சிட்டு பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் சரி, அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த வே தான் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது என்னன்னா அந்த கிளாஸ் மென்ஷன் வித் கீவேர்டு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் என்னால் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ண முடியும், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வேறு. சரிங்களா, நான் அப்படிங்க டைப் பண்ணுறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும். அப்ஸ்ட்ராக்ஷன் வேறு, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வேறு, அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வேறு, அண்ட் தென் கீவேர்டு அப்ஸ்ட்ராக்ட்ன்றது வேறு. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஒன்றுமே வேறு. அப்ஸ்ட்ராக்ஷன்றது இப்போ அதுக்கான ரிசல்ட், அந்த ப்ராசஸ் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து த வே டு அச்சீவ் அப்ஸ்ட்ராக்ஷன், வே ஆஃப் அச்சீவ் அப்ஸ்ட்ராக்ஷன், அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அதுக்கான டூல், அதுக்கு டூல் அப்ஸ்ட்ராக்ட். இட்ஸ் அ கீவேர்ட். ஓகேங்களா, இட்ஸ் அ கீவேர்ட். இட்ஸ் டிஃபைன் அ ஃபங்க்ஷன் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட், இட் டிஃபைன் அ கிளாஸ் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட். இது யூஸ் பண்ணி தான் ஒரு கிளாஸையோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அப்ஸ்ட்ராக்டாக டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா, இதெல்லாம் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கான டெஃபினிஷன். மேபி நான் பேசுகிறது ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன், சாரி. இது நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் மை செல்ஃப். சரிங்களா, சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது ஒரு கதை எடுத்துக்காங்க, நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியை வச்சு அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கள். அது இன்னும் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஏதாவது ஸ்டோரியை ஆன்லைன் ஸ்டோரியை பேஸாக வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் டு எவ்ரி ஒன். சரிங்களா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில்.